அதாவது சிலியா சண்டை நடந்திருக்கும் உங்க 2 பேருக்குள்ளே? சில்லியாக நாங்கள் சண்டை போடுறதில்ல. சண்டை வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடும். நீங்க பட் கத்துவீங்களா நிறைய? இல்லை, நான் ரொம்ப கத்த மாட்டேன். ஆ. எப்பயாச்சும் கொஞ்சம் தான். அவருமே ரொம்ப கத்தலாம் மாட்டார். இட் வில் பி மோர் ஆஃப் லைக் ஒரு லைக் a film, like very silent. அந்த மாதிரி லைக் பட் ரொம்பலாம் அப்படி சண்டை போடணும். பட் ஐ ஃபீல் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் சண்டை போடணுங்க. அவர் வந்து ஒரு இன்டர்வியூ சொன்னார், இந்த மாதிரி நான் நிறைய சிகரெட் பிடிப்பேன். ஆமாம். அப்போல்லாம் வந்துட்டு எவ்ரிடே ஒரு 40 சிகரெட்ஸ். அப்பா. அண்ட் ஒன்லி டீ. பொல்லாதவன் டைம்லலாம் அதுதான் டீ அண்ட் சிகரெட்ஸ். ஆமாம். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்து ஹி ஹேட் ஒரு சின்ன வலி, செஸ்ட் பெயின் மாதிரி வந்தது. கொஞ்சம் பயந்துட்டோம், அவருமே பயந்துட்டார். இதுக்கப்புறம் நீங்கள் தம்மே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3-4 நாள் அடிக்கலை. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியே வந்துட்டு நான் தான் காரில் கூட்டிகிட்டு வரேன். வீட்டுக்கு வர வழியில் நிறுத்தின உடனே காரை விட்டு இறங்கி ஓடி போய் பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு தம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஹி ஸ்மோக். சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், இது மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க வந்து வில்லனு, வெள்ளையாக இருக்கிறவங்க வந்து ஹீரோ போட்டுருவாங்க சொல்லிட்டு ஒரு நோஷன் இருக்குது சினிமா, தமிழ் சினிமாவில். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் அப்போ அதை சொன்னார், நாளே இயக்குனரில் வந்துட்டு இது பண்ணும்போது. பட் இன்னமும் வந்து ஒன்று மாறுச்சானா எனக்கு தெரியலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸஸ் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆக்ட்ரஸஸ் வந்து தமிழ் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் சைல்ட் அப்யூஸ்? ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயும். இதுக்கு வந்து குரல் கொடுத்து நிறைய பேர் தே ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் தெம் அண்ட் தே சே தட் வி ஆர் தேர். அது இதெல்லாம் நம்ம சொல்ல தான் செய்கிறோம். பட் எனக்கு எப்பயுமே தோணும், இந்த உலகத்தில் இருந்து பறந்து இருக்கோம், நம்ம என்ன அதிகமாக இதுக்கு வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு எப்பயுமே அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். வாட் மோர் ஆர் வி டூயிங் அதர் தென் ஜஸ்ட் சேயிங் தட் ஓகே வி ஆர் தேர். நம்ம எல்லாருமே வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கோம். அப்போது நம்மளால் முடிஞ்சது என்னென்னா அந்த குழந்தைங்களை இந்த மாதிரி ஒரு இதில் இன்வால்வ் ஆகாமல், இந்த மாதிரியாக ஒரு மைண்டு யோசிக்காமல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்றது அந்த புரிதலை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா ஐ திங்க். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. ஸோ நீங்களும் எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் there be small silly fights. அதாவது சிலியாக சண்டை நடந்திருக்கும் உங்க 2 பேருக்குள்ளே? லைக் எதுக்கு சும்மா சண்டை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு can be about food, it can be about anything for that matter. சில்லியாக நாங்கள் சண்டை போடுறதில்ல. சண்டை வந்து கொஞ்சம் பெருசாக வந்துடும். நீங்கள் கத்துவீங்களா நிறைய? இல்லை, நான் ரொம்ப கத்த மாட்டேன். எப்பயாச்சும் கொஞ்சம் தான். அவருமே ரொம்ப கத்தலாம் மாட்டார். இட் வில் பி மோர் ஆஃப் லைக் ஒரு like a film, like very silent. அந்த மாதிரி லைக் பட் ரொம்பலாம் அப்படி சண்டை போடணும். பட் ஐ ஃபீல் ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் சண்டை போடணுங்க, டு கீப் இட் லைவ்லி. ஐ திங்க் நான் அப்போ என்ன நினைப்பேன், எனக்கு வயசுக்கு சின்னதாக இருக்கும்போது நான் நினைப்பேன், சண்டை போடக்கூடாது, ஏன் சண்டை போடணும், கொஞ்சம் விட்டு கொடுத்தானே எல்லாம் ஓகேயாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் தீஸ் மெனி இயர்ஸ் ஐ ஃபீல் இட் இஸ் குட் டு ஃபைட் அண்ட் தென் கெட் அலாங் ஆஃப்டர் தட். பிகாஸ் சம்வேர் யூ வில் ட்ரா லைக் யூ நோ வேர் டு ஹவு டு டூ இட் அப்படின்றது தெரியும். எங்கே வந்து யூ பேலன்ஸ் இட் அவுட் அப்படின்றது ஐ திங்க் த ஹஸ்பண்ட் அண்ட் த ஒய்ஃப் தே போத் நோ இட். ஸோ it is a nice thing to. It's not so good to be so sober and not goody all the time. Yeah. To have a bit of that street. Yeah. Or like goody ன்னு கூட இல்லை, அது வந்து லைக் அதை அமைதியாக எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை. you should fight for what you want அப்படின்னு சொல்கிறேன். And that's your right also as a wife. Yeah. இது அவர் வந்து ஒரு இன்டர்வியூ சொன்னார், இந்த மாதிரி நான் நிறைய சிகரெட் பிடிப்பேன். ஆமாம். அப்போல்லாம் வந்துட்டு எவ்ரிடே ஒரு 40 சிகரெட்ஸ். அப்பா. அண்ட் ஒன்லி டீ. பொல்லாதவன் டைம்லலாம் அதுதான் டீ அண்ட் இது சிகரெட்ஸ். ஆமாம். அது ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்போ? ஒன்லி அதுதான். அதுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்து ஹி ஹேட் ஒரு சின்ன வலி, செஸ்ட் பெயின் மாதிரி வந்தது. அந்த உடனே கொஞ்சம் பயந்துட்டோம், அவருமே பயந்துட்டார். தென் வி வெண்ட் ஆஃப் டு ராமச்சந்திராவில் போய் அட்மிட் ஆகிட்டு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ ஆன்ஜியோலாம் பண்ணிவிட்டு அங்கே ஒரு 2-3 days அங்கே இருந்துட்டு தான் வந்தோம். பட் அவருக்கு என்னென்னா அட் சம் பாயிண்ட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். ஹீ வாண்டட் டு குவிட் பட் ஹீ குட் நாட். யூ நோ ஹவ் இட் இஸ்ல இந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம். ஆனால் சம்வேர் ஹீ வாஸ் வெரி கிளியர் இன் ஹிஸ் மைண்ட், unless he is healthy,
He cannot, no, not even surviving. He cannot achieve his dreams. That is where he was very clear. Unless I get healthier, என்னோட ட்ரீம்ஸ் என்னால் அச்சீவே பண்ண எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் எவ்வளோ என்ன பண்ண முடிஞ்சாலும் ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது எங்கேயோ அவர் ரியலைஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஹீ ஸ்ட்ரகிள் பண்ணி இன்ஃபேக்ட் அந்த ஆன்ஜியோலாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்போ டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள், ஏன்னா நான் சொல்கிறேன்ல 40 cigarettes a டேனா என்ன ஆகுறது உடம்பு, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தம்மே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 3-4 நாள் அடிக்கலை. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளியே வந்துட்டு நான் தான் காரில் கூட்டிகிட்டு வரேன். வீட்டுக்கு வர வழியில் நிறுத்தின உடனே காரை விட்டு இறங்கி ஓடி போய் பக்கத்தில் இருக்க இடத்துல ஒரு தம் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஹீ ஸ்மோக்ட். அந்த அந்த அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணதா, இட்ஸ் நாட் ஈஸி டு வித்ட்ரானோ, அந்த வித்ட்ரால் சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது ஒரு மறக்கவே முடியாது அந்த இன்சிடெண்ட்டு பண்ணார். பட் லைக் ஐ செட், சின்ஸ் ஹி ரியலைஸ்ட் தட் he is doing it for himself அப்படின்னு, அண்ட் டு அச்சீவ் his ட்ரீம்ஸ் வந்து இது ரொம்ப முக்கியம் ஹெல்த் அப்படின்னு ரியலைஸ் பண்ணதுனால he quit that, and I think that is the major reason for the change in his food pattern எல்லாத்துக்குமே. That's the main It's a good thing that it happened, that he realized it himself. Yeah. No one will listen to anybody. They have to make up their own mind. Yeah, unless they want to. Yeah, unless you yourself want to correct yourself, no one can change. Yeah. So, and the realization. But what I sense from you is you're a very strong woman. You don't. You might come across to be a very calm lady, but you have a lot of fire in you, and I think that shows in the work you do. Because not many people have to show their strength, being a woman empowerment, source of inspiration. But நீங்கள் வந்து கொஞ்சம் you have a lot of fire in you. அதனால தான் நிறைய பேர் வந்து they are getting some opportunities through you. Yeah. So it's a feel good factor. சார் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பார், இது மாதிரி கருப்பாக இருக்கிறவன் வந்து வில்லனு, வெள்ளையாக இருக்கிறவன் வந்து ஹீரோ போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோஷன் இருக்குது சினிமா, தமிழ் சினிமாவில். அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதை பற்றி எனக்கு நிறைய, அதாவது இருக்கலாம், பிகாஸ் அந்த மாதிரி போர்ட்ரே ஆகிறதுனால. பட் எனக்கு வந்து இன்னும் ஒன்றும் இருக்குது. அவர் அப்போ அதை சொன்னார், நாளே இயக்குனரில் வந்துட்டு இது பண்ணும்போது. பட் இன்னமும் வந்து ஒன்று மாறுச்சானா எனக்கு தெரியலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸஸ் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஆக்ட்ரஸஸ் வந்து தமிழ் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. All come from other places. Yeah, other places, and most of them are fair. You know, so most are fair, and my daughter was saying, Amma, what we see is what we consume. So only if we only see these, then we feel that only that is attractive. It is not. It's definitely not. So அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம தான் உடைக்கணும் அந்த நோஷனை. ஆமாம், அதான் நிறைய பேர் வந்து வரமாட்டாங்க சார், நான் கருப்பாக இருக்கேன், நான் டாக்காக இருக்கேன், எனக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எங்கிட்ட கேட்டிருக்காங்க நிறைய பேர், நான் டாக்காக தான் மாடல் ஆக முடியும் அப்படின்னு. சார் நாமே கேம்ப்லேருந்து அவ்வளோ டார்க் ஸ்கின் கேர்ள்ஸ் டூயிங் சோ வெல். ஆனால் அவங்களுக்கு வந்து சினிமா பார்த்து இந்த அதே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு பழக்க மாதிரி ஆயிடுச்சு. வாட் யூ see is what you consume, அதுதான் அங்கே. ஸோ இதை பார்க்க அவங்க தன்னோட அதை கம்பேர் பண்ணிங்க தேவையே கிடையாது. The beauty is here and inner beauty is there. When you're beautiful inside, you're always beautiful outside. Definitely beautiful outside, no doubt about it. ஸோ அந்த இன்னர் பியூட்டிலே வந்து நமக்கு டவுட் வந்துடுதுன்னா அப்போ வந்து இது எக்ஸ்டர்னலாக நம்ம அதை அதை வந்து ஐ திங்க் எவ்ரிபடி ஹாஸ் டு கொஞ்சம் சீரியஸாக எடுத்து இதை கொஞ்சம். ஆமாம். ஆர்த்தி, உங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேட் நியூஸ் கேள்விப்பட்டோம், சைல்டு அப்யூஸு. நிறைய பேர் வந்து சிஸ்டத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் இல்லாத டைமில் வந்து குழந்தைங்கள வந்து ரொம்ப தப்பான வகையில் வந்து கொலை பண்ணுறதுலேருந்து அவ்வளோ கொடூரமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாட் இஸ் யுவர் டேக் ஆன் சைல்டு அப்யூஸ்? இது வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நியூஸில் வரும்போது எங்கள் ஆஃபீஸில் வி ஹாவ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வென் வி கோ ஃபார் காஃபி டீ இல்லை லஞ்ச் பிரேக்கெலாம் போகும்போது அந்த விஷயத்த டாபிக் வரும், இந்த மாதிரி ஆச்சுது அந்த மாதிரி ஆச்சுது. ஸோ இது வந்து நிறைய ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் எப்பயும். இதுக்கு வந்து குரல் கொடுத்து நிறைய பேர் தே ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் தெம் அண்ட் தே சே தட் வி ஆர் தேர், அது இதெல்லாம் நம்ம சொல்ல தான் செய்கிறோம். பட் எனக்கு எப்பயுமே தோணும்,
இதுக்காக குரல் கொடுக்குறவங்க எல்லாருமே whoever is going and saying that we are there for you அது இதெல்லாம் இப்படி ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று வரும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது, இது ஒரு பப்ளிக்காக வரும்போது குரல் கொடுக்கறதுக்கு நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனால் இன்றைக்கி காலையில் நம்ம குரல் கொடுத்துருப்போம், மத்தியானம் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் ஹவ் கான் அண்ட் டன் மை ஓன் ஒர்க், சம்படி வுட் ஹவ் கான் ஃபார் அ மூவி, சம்மன் வுட் ஹவ் கான் ஃபார் அ லஞ்ச் ஆர் அவுட் சைட், வி ஃபைண்ட் அவர் ஓன் ஒர்க் அண்ட் வி ஸ்டார்ட் டூயிங். ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது உண்மையான ஒரு பாதிப்பு. அது உடனே அப்படி கடந்தும் போக முடியாது. அது இட் வில் பி தேர் ஃபார் அ லாங்கர் பீரியட் இன் தேர் லைஃப்பில். ஸோ இது எப்பயுமே வந்து வாட் மோர் ஆர் வி டூயிங் ஆஸ் ஒரு இந்த உலகத்தில் இருந்து பறந்து இருக்கோம், நம்ம என்ன அதிகமாக இதுக்கு வேறு என்ன பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு எப்பயுமே அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். வாட் மோர் ஆர் வி டூயிங் அதர் தென் ஜஸ்ட் சேயிங் தட் ஓகே வி ஆர் தேர், வி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் வி ட்ரை டு டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் சில்ட்ரன். இதுதான் பண்ணுறோம், வேறு எது பண்ணுறோம் அப்படின்னு, இதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப யோசிப்பேன். அல்டிமேட்லி ஒரே ஒரு விஷயந்தான் வந்துட்டு ஐ ஃபெல்ட் குட் கிவ் லிட்டில் பீஸ் ஆஃப் மைண்ட். எனக்கே நான் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்க முடிஞ்சுன்னா அந்த ஒரு விஷயத்த நினச்சி தான் ஐ வாஸ் திங்கிங். இதை பண்ணினவங்களுமே வந்துட்டு அடல்ட்ஸ் தான், பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் தே வேர் ஆல்சோ கிட்ஸ், ரைட்? அண்ட் சம்திங் சம்வேர் சேஞ்ச்ட் அண்ட் தே பிகம் லைக் திஸ் டுடே. ஓகே, அப்போது நம்ம எல்லாருமே வீட்டில் குழந்தைங்க வச்சுருக்கோம். அப்போது நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, அந்த குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு இதில் இன்வால்வ் ஆகாமல், இந்த மாதிரியாக ஒரு மைண்டு யோசிக்காமல், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்றது அந்த புரிதல், அந்த புரிதலை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு, ஒவ்வொரு தாயும் தகப்பனும் அந்த பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா, ஐ திங்க் தென் வி வில் ஹாவ் அ பெட்டர் ஜெனரேஷன். எஸ். Because otherwise what more can you do? You all of us scream and shout and say there this and that, and then we don't do anything. ஒரு 5 வருஷம் கழிச்சு அவங்க என்ன ஆனாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அண்ட் நாம் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் தான் நம்ம பார்க்குறோம். நியூஸில் வருது, பேப்பரில். தேர் so many such things happening which are not even come to anybody's notice. So what is really happening? So the only thing that we can do is tell our own children today that you know this is not right thing to do, and அப்படி சொல்லி வளர்க்குறது மட்டும்தான் நம்மளால் முடிஞ்சதுன்னு நான் நினச்சி I keep telling my children, both my children. Nice. அது வெரி இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணி அவங்க பசங்க சொல்லணுங்க. வேறு என்ன பண்ணுறோம்? நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல. சும்மா எப்போ பார்த்தாலும் குரல் கொடுங்க, அது குறைதான்னு பார்த்தா இல்லைன்னா வீல் சே த கவர்மெண்ட் ஹஸ் டு டேக். எஸ், த கவர்மெண்ட் ஆல்சோ ஷுட் டூ சம்திங் அபவுட் இட். பட் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.